இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை படிக்கப்பட்டது. இந்த ஆளுநர் உரையின் மீது பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் பல்வேறு விமர்சனங்களை வச்சுருக்காங்க. என்ன விமர்சனம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை மக்கள் அனைவருமே எதிர்பார்த்தாங்க. அனைவருமே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மிகவும் ஆர்வமாக இருந்தாங்க. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து போன முறை பாடலை அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. இந்த தடவை பாடினதுக்கு அப்புறமும் பிரச்சனை பண்ணுறாங்க. இவங்க பிரச்சனை தான் என்னங்கிறது தெரியல. முதல்வர் டெல்லி சென்றிருந்த போது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விழாக்கள் அனைத்து நிகழ்ச்சிகள்லையுமே தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக கொடுத்துருந்தாங்க. அது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த கோரிக்கையை ஏற்று இந்த முறை சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. போன பீரியட்லையுமே இந்த மாதிரியான கோரிக்கைகளை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சுருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு சாதகமான தீர்வு கிடச்சிருக்கும். ஆனால் அதை அவங்க செய்யாமல் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்தாங்க. அதனால தான் மத்திய அரசிடமிருந்து நிதியும் வரலை, அதே மாதிரி ஆளுநர் உரையும் முழுவதுமாக படிக்கப்படலை. திமுக அரசு மேலே மத்திய அரசுக்கு பெருசாக நம்பிக்கை எதுவும் இல்லாதனால தான் அவங்க கொடுத்த அறிக்கையை அவங்க படிக்கலை. ஆனால் தாவேகா இந்த ஒரு மாத காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் நடந்த ஊழல்கள் எவ்வளவு நடந்திருக்குங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. மது ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. 217 மதுபான கடைகளை மூடி இருக்காங்க. அதே மாதிரி போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. சிறப்பு பெண் அதிரடிப்படை பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் பெண்களை பாதுகாக்கிறதுக்காகவும் சிங்கப்பெண் அதிரடிப்படையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. தாவேக அரசு மேலே மத்திய அரசுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போவும் ஆளுநர் உரை தாவேக அரசுக்கு அவங்க சொன்னதை படிச்சுட்டாங்க. பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படி இப்படின்னு இபிஎஸும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே தான் சொன்னாங்க. அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே உள்ளே வரும்போதே பிரச்சனை பண்ணணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும், சர்ச்சைகளை கிளப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் கடந்த திமுக அரசில் நடந்த ஊழலை பற்றி பேசினதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்கலை. ஆனால் வெளியில் பேட்டி கொடுக்குறாங்க. மற்ற அன்றாட நடக்கிற பிரச்சனைகளை குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களை பேசுகிறாங்க. அவங்க அரசில் எப்படி 717 மதுக்கடைகள் எப்படி வந்தது, போதைப் பொருள் இவ்வளவு அதிகரித்ததுக்கு காரணம் என்ன, அவங்க ஏன் அதை தடுக்கலை, அதை தடுக்கிறதுக்கு அவங்க என்ன முயற்சி பண்ணாங்க, என்ன செஞ்சுருக்காங்க, அதை பற்றின எந்த ஒரு தகவலுமே ஸ்டாலின் அவர்கள் தரப்புலேருந்து சொல்லலை. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லலை. ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அதிகரிக்காமல் இருந்திருந்தாக்க இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. இருந்தாலும் தற்பொழுது நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அதை முழுவதும் தடுக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அதை கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் செய்வார். நம்புவோம், நம்பிக்கையோடு இருங்க. தேவையில்லாத வதந்திகளுக்கு காது கொடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.